எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஜில்லா படம் வர்ற 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை தணிக்கை குழுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. தணிக்கை குழுல இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்துட்டு 3 இடத்துல இந்த படத்துல கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா படத்துக்கு சான்றிதழ் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. படத்துடைய இயக்குனரும் தயாரிப்பாளரும் சரி கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன கட் அப்படின்னு கேட்டா, ஒரு சண்டை காட்சியில 2 வன்முறை காட்சிகள் வருதாம். அது எல்லாருடைய மனசையும் கலவரப்படுத்துற மாதிரி இருக்காம். அதனால அந்த காட்சிகளை கட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு காட்சி என்ன அப்படின்னா, மதுரைக்கே உரித்தான ஒரு கெட்ட வார்த்தை இருக்கான். அந்த கெட்ட வார்த்தையை பேசுறதுனால அந்த காட்சியும் கட் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. அதனால படத்துடைய டீமே ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரி விலக்குக்கு இவங்க விண்ணப்பிச்சிருக்காங்களாம். அவங்களும் படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரி விலக்கு கொடுத்துருவாங்களாம். தமிழ்நாட்டுல மட்டும் 600 தியேட்டர்ல ஜில்லா படம் ரிலீஸ் ஆகுது. கேரளால 300 தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகுது. ஜில்லா படத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே டபுள் சந்தோஷம். படத்துல சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ சான்றிதழ் கொடுத்த சந்தோஷத்துல ஜில்லா டீமும் குடும்பத்தோட பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல விஜயோடைய ரசிகர்களும் இருக்காங்க.